இந்த வேஸ்லின் கண்டுபிடிச்சவரோட கதையே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பேரு ராபர்ட் சீஸ்போ. அவர் ஒரு கெமிஸ்ட். அவர் 1859 ஒரு நாள் பென்சில்வேனியால இருக்க அயல் ஃபீல்ட்ஸுக்கு போயிருக்காரு அவரோட ரிசர்ச் பர்பஸ்க்காக. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டிக்கியான சப்ஸ்டன்ஸ் அவங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு அவங்களோட காயங்களை ஹீல் பண்ணும்னு சொல்லி நம்பியிருக்காங்க. அது பேர் ராட் வேக்ஸ். ஆயில் ட்ரில்லிங்ல வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். ஸோ இவர் அந்த வேக்ஸை தூக்கிட்டு வந்து அதை பியூரிஃபை பண்ணி ஒரு கிளியரான ஜெல்லியா மாத்திருக்காரு. 1872 அப்போ அதுக்கு வேஸ்லின் அப்படிங்கிற பேர்ல பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காரு. அதை அவர் பயங்கரமா நம்பியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்குனா இதோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அவரே கட் பண்ணிட்டு பர்ன் பண்ணிக்கிட்டு இந்த வேஸ்லின் அப்ளை பண்ணி காட்டுவாராமா. இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளை நம்ப வைக்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ அவர் வாழ்க்கையில டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்பூன் வேஸ்லின் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. அது மாதிரி சாப்பிட்றதால அவர் அதிக காலம் வாழலாம்னு சொல்லிட்டு நம்பியிருக்காரு. அது ஒர்க் ஆச்சோ இல்லையோ தெரியல, பட் அவர் 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இதை நம்பிட்டு இப்ப யாரும் எடுத்து சாப்பிட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப வேற சில விஷயங்கள் அந்த வேஸ்லின்ல ஆட் பண்றதா சொல்லிக்கிறாங்க. இப்ப அதுல எக்ஸ்டர்னல் யூஸ் ஆன்லைன் மட்டும் தான் போட்டிருக்கும். நம்மளால அதை எக்ஸ்டர்னலாவும் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட 90ஸ்ல அவருக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்திருக்கு. அவரோட லங்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நர்ஸை விட்டு இவரோட தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா வேஸ்லினால கவர் பண்ண சொல்லியிருக்காரு. இதே ரொட்டீன் சில நாள் ஃபாலோ பண்ணதுனால அவரோட டிசீஸ் வந்துட்டு கியூர் ஆயிருக்கு. இன்னைக்கு இது நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்றாங்க. லிப்ஸுக்கு, ஸ்கின்னுக்கு, ஷூ பாலிஷ் போடுறதுக்கு, இன்னும் சில விஷயங்களுக்கு கூட இந்த வேஸ்லினை யூஸ் பண்றாங்க.